ஏப்ரல் 1 அன்னைக்கு 15,000 ஆக்டிவ் கேசஸ் இருந்திருக்கு. இதே தமிழ்நாட்டில் ஏப்ரல் 22 84,000 கேசஸ் இருந்ததுலேயே ஜாஸ்தியான நம்பர் ஆஃப் கேசஸ் ஆகஸ்ட் மந்த்ல இருந்திருக்கு. அது வெறும் 58,000 மட்டும்தான். ஏப்ரல் 1 அன்னைக்கு கேரளாவில் 25,000 ஆக்டிவ் கேசஸ் இருந்திருக்கு. அதே கேரளாவில் ஏப்ரல் 22 அன்னைக்கு 1.35 lakh கேசஸ் இருக்கு. வெறும் 20 நாளில் ஃபர்ஸ்ட் வேவை விட ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்ஸ்லையும் டபுள் ட்ரிபிள் த டைம் கேசஸ். கொரோனா செகண்ட் வேவ் இதை பற்றி நாங்கள் ரொம்ப க்ளோஸாக மானிட்டர் பண்ணிட்டு வந்திருக்கோம். கொரோனா கேசஸாக இருக்கட்டும், ஹெல்த் கேர் பேர்டனாக இருக்கட்டும், எல்லாமே ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்குது. இது ரொம்ப கவலை தர வேண்டிய ஒரு விஷயம் தான். இந்த விஷயத்தை பற்றி கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தான் இந்த எபிசோட் பண்ணுறோம். கொஞ்ச நாளாக நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் பெட் வேகன்சிஸ் இல்லாமல் தான் இருக்குது. அதாவது பெட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்குது. ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸில் ஐசியூவும் ஃபுல்லாக இருக்குது, வென்டிலேட்டர் சப்போர்ட்டும் ஃபுல்லாக இருக்குது, ஆக்சிஜன் சப்போர்ட் இருக்கிற பெட்ஸுமே ஃபுல்லாக தான் இருக்குது. இதை நான் பயமுடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்டாப் கொரோனா வெப்சைட்டில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் பெட் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் பெட்ஸும் ஃபுல்லாக தான் இருக்குது. நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்டேட்டஸ் பற்றி இந்த வெப்சைட்டில் இல்லை. அதே மாதிரி கொஞ்ச நாளாக நம்ம நியூஸில் கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயம் ஆக்சிஜன் ஷார்ட்டேஜ், ஆக்சிஜன் சப்ளை எல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, எந்த இடத்துலையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நான் எதனால் இத்தனை நாள் நம்ம இந்த ஆக்சிஜன் ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறத பற்றி கேட்காத ஒரு விஷயம் திடீர்னு இப்போ ஒரு 10 நாளாக கேட்டுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கான டேட்டா தான் இப்போ கொடுக்க போகிறேன். ஹாஸ்பிட்டல்ஸ், ஹெல்த் கேர் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்போவுமே டிமாண்ட் அண்ட் சப்ளை பேசிஸில் தான் ஒர்க் ஆகும். எவ்வளோ தேவை இருக்கும் அதுக்கேற்ற மாதிரியான சப்ளை இருக்கும். ஸோ இந்த ஷார்ப் இன்க்ரீஸ் இன் டிமாண்டை பற்றி பேசணும்னா நம்ம ஷார்ப் இன்க்ரீஸ் இன் கொரோனா கேசஸை பற்றி பேசணும். அதாவது திடீர்னு ஏன் இவ்வளோ கொரோனா கேசஸ் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நம்ம கொரோனா கேசஸ் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு பார்க்கணும்னா வெறும் இந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் சொல்கிற மாதிரி வெறும் டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ், அதாவது தமிழ்நாட்டில் கொரோனா கேசஸோட எண்ணிக்கை இவ்வளோ ஆச்சு அவ்வளோ ஆச்சு அப்படின்னு பேசுறதுல அர்த்தமே இல்லை. ஒரு ஹெல்த் கேர் சிஸ்டம் இருக்குது. அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்னு இருக்கும்போது இந்த ஹெல்த் கேர் சிஸ்டமோட பேர்டன், அதாவது இதோட சுமையை அசஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்டேட்ல இருக்கிற நம்பர் ஆஃப் ஆக்டிவ் கேசஸை பார்க்கணும். அதாவது எத்தனை பேருக்கு இப்போ இந்த நாளில் ஆக்டிவா கொரோனா இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இது பேர் தான் நம்பர் ஆஃப் ஆக்டிவ் கேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டில் நம்பர் ஆஃப் ஆக்டிவ் கேசஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கம்பேரிட்டிவா பார்க்கணும் நம்ம. அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எப்பவுமே பிப்ரவரி மந்த்ல பார்த்தோம்னா ஒரு 4,000 கேசஸ் ஆக்டிவ் கேசஸ் இருந்திருக்கு. மார்ச்ல பார்த்தாலும் ஒரு 4,000 ஆக்டிவ் கேசஸ் இருந்திருக்கு. ஏப்ரல் 1 அன்னைக்கு 15,000 ஆக்டிவ் கேசஸ் இருந்திருக்கு. இதே தமிழ்நாட்டில் ஏப்ரல் 22 84,000 கேசஸ்னு ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதாவது வெறும் 20 நாள்ல 70,000 கேசஸ் பாசிட்டிவா இருந்திருக்கு. இன்னைக்கு டேட்ல 84,000 கேஸ் இருக்கு. இது ஏன் ரொம்ப சிக்னிஃபிகண்ட் அப்படின்னா, நம்ம போன வருஷம் கம்ப்ளீட் லாக்டவுன்ல இருந்து வெளியே வந்து நம்மளோட கேசஸ் எல்லாம் ஷார்ப்பா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்த டைம்ல, ஜூலை ஆகஸ்ட் டைம்ல தமிழ்நாட்டில் மேக்சிமம் இருந்ததுலேயே ஜாஸ்தியான நம்பர் ஆஃப் கேசஸ் ஆகஸ்ட் மந்த்ல இருந்திருக்கு. அது வெறும் 58,000 மட்டும்தான். இந்த 20 நாள்ல மட்டுமே 85,000 டச் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில் நம்பர் ஆஃப் ஆக்டிவ் கேசஸ். தமிழ்நாட்டில் மட்டும்தானா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. நம்மளோட நெய்பரிங் ஸ்டேட்ஸ் கர்நாடகாவில் பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 1 அன்னைக்கு 28,000 கேசஸ் இருந்திருக்கு. அதே ஏப்ரல் 22 1,76,000 கேசஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதாவது 1.25 லட்சம் கேசஸ் வெறும் இந்த 20 நாள்ல மட்டுமே ரிப்போர்ட் ஆயிருக்கு. கர்நாடகாவில் லாஸ்ட் இயர் கொரோனா உச்சகட்டத்தில் இருக்கும்போது, அந்த ஃபர்ஸ்ட் வேவோட பீக்ல இருக்கும்போது கர்நாடகாவில் டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸே 1.2 lakhs தான் இருந்திருக்கு. அந்த 1.2 lakhs இந்த 20 நாள்லயே அடைஞ்சிருக்கு கர்நாடகா. நம்மளோட இன்னொரு நெய்பரிங் ஸ்டேட் கேரளா. அது நம்மளோட தமிழ் மீடியாக்கோ ஜேர்னலிஸ்ட் நிறைய பேருக்குமே கேரளா மாடல்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ கேரளா மாடல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏப்ரல் 1 அன்னைக்கு கேரளாவில் 25,000 ஆக்டிவ் கேசஸ் இருந்திருக்கு. அதே கேரளாவில் ஏப்ரல் 22 அன்னைக்கு 1.35 lakh கேசஸ் இருக்கு. அதாவது இதே 20 நாள்ல ஆல்மோஸ்ட் 1.1 lakh கேசஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஆகஸ்ட் மந்த்ல இருந்து பார்த்தாலே கேசஸ் ஜாஸ்தியா தான் இருந்திருக்கு. லாஸ்ட் இயர் இந்த கொரோனா ஃபர்ஸ்ட் வேவ் டைம்ல பீக்ல இருக்கும்போது ஆக்டிவ் கேசஸா இருக்கட்டும் 1 lakh தாண்டினது இல்லை. இந்த 20 நாள்ல 1 lakh கேசஸ் ரீச் ஆயிருக்கு கேரளாவில். நம்ம கேரளா மாடல் அப்படின்னு சொன்னா நம்ம ஊர்ல அடுத்து உடனே போகிற ஒரு ஸ்டேட் குஜராத் தான். குஜராத் மாடலை கம்பேர் பண்ணணும் அப்படின்றது. குஜராத்லயுமே இதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் இருந்திருக்கு.
ஏப்ரல் 1 அன்னைக்கு 12,000 கேசஸ் ஆக்டிவா இருந்திருக்கிறாங்க. ஏப்ரல் 22 அன்னைக்கு 84,000 கேசஸ் ஆக்டிவா இருக்கு. ஆல்மோஸ்ட் லைக் தமிழ்நாடு. நவ் குஜராத்ல ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கேசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா போன வேவ்ல வெறும் 17,000 தான் இருக்கிறதுலே ஹையஸ்டா ரிப்போர்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த செகண்ட் வேவ்ல வெறும் 20 டேஸ்ல 70,000 கேசஸ் 70,000 கேசஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இன்னொரு ஸ்டேட்னு பார்த்தா நம்மளோட சென்ட்ரல் ஸ்டேட் டெல்லி. நம்ம கேபிட்டல்ல ஏப்ரல் 1 அன்னைக்கு 8,000 ஆக்டிவ் கேசஸ் இருந்திருக்கு. ஏப்ரல் 22 அன்னைக்கு 85,000 ஆக்டிவ் கேசஸ் இருக்கு. அகேன் ஜஸ்ட் லைக் தமிழ்நாடு 70,000 கேசஸ் ரிப்போர்ட் ஆயிருந்திருக்கு. டெல்லியோட ஃபர்ஸ்ட் வேவ்ல அவங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆக்டிவ் கேசஸ் வெறும் 45,000 தான் இருந்திருக்கு. இன்னொரு ஸ்டேட் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரால நம்பர் ஆஃப் கேசஸா இருக்கட்டும், ஆக்டிவ் கேசஸா இருக்கட்டும், டெத் ரேட்ஸா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியா தான் இருந்திருக்கு. ஆனா அங்கேயுமே கூட இந்த 20 டேஸ்ல இருக்கிற ஷார்ப் ஸ்பைக் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஏப்ரல் 1 வந்து மகாராஷ்டிரால ஆக்டிவ் கேசஸ் 3.5 lakhs இருந்திருக்கு. 20 டேஸ்ல வெறும் 20 நாள்ல 3.5 lakhsல இருந்து 6.9 lakhs ஆல்மோஸ்ட் 7 lakh ஆக்டிவ் கேசஸ் டச் பண்ணிருக்கு. நவ் ஃபர்ஸ்ட் வேவ்ல மகாராஷ்டிரால இருந்த பீக் நம்பர் ஆஃப் ஆக்டிவ் கேசஸ் வாஸ் அபவுட் 3 lakhs. நவ் இது இந்த 4-5 ஸ்டேட்ஸ்ல மட்டும் இல்ல, இதே மாதிரியான பேட்டர்ன் ஆல் த்ரூ அவுட் இந்தியா இருக்கு. யூபி உத்தரப்பிரதேஷ்ல இதே மாதிரி 9,000 கேசஸ்ல இருந்து 2.4 lakh கேசஸ் இருந்திருக்கு. பீகார்ல வெறும் 1000 கேஸ் தான் இருந்திருக்கு ஏப்ரல் 1 அன்னைக்கு. இப்போ வெறும் 20 நாள்ல அந்த 1000ல இருந்து 63,000 ரீச் பண்ணிருக்கிறோம். அருணாச்சல் பிரதேஷ்ல மொத்தமாவே 4 கேஸ் தான் இருந்திருக்கு. இட் இஸ் அ ஸ்மால் ஸ்டேட், பட் இருந்தாலுமே ஏப்ரல் 1 அன்னைக்கு மொத்தம் 4 கேஸ் தான் அந்த ஸ்டேட்ல ஆக்டிவ் பாசிட்டிவா இருந்திருக்கு. வெறும் 20 நாள்ல அந்த 4 கேஸ்ல இருந்து 270,000 இருந்திருக்கு. சத்தீஸ்கர் 25,000 ஆக்டிவ் கேசஸ் இருந்திருக்கு. 20 டேஸ்ல அது 1.2 lakhs டச் பண்ணிருக்கு. மிசோராம் வெறும் 30 கேஸ் தான் வச்சிருந்திருக்கிறாங்க. அந்த 30 கேஸ்ன்றது 20 டேஸ்ல 570 கேசஸா ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் பார்த்தா ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்ஸ்லயும், இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸ்லயும் ஒரே ஷார்ப் ஸ்பைக் நம்மளால பார்க்க முடியுது. அதுவும் ஏப்ரல் 1 இருந்து ஏப்ரல் 22 வெறும் 20 நாள்ல ஃபர்ஸ்ட் வேவை விட ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்ஸ்லயும் ட்ரிபிள் த டைம்ஸ் கேசஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. நம்ம நியூஸ் மீடியாவா இருக்கட்டும், சோஷியல் மீடியாவா இருக்கட்டும், யூடியூப் சேனல்ஸ், இந்த நியூஸ் சேனல்ஸா இருக்கட்டும், இவங்க யாருமே இந்த மாதிரியான டேட்டாவை லாங்கிடியூடனல், அதாவது இந்த மாசத்துல எவ்வளவு இருந்தது, இப்போ இப்படி இருந்துச்சு அப்படின்ற அந்த ப்ராப்பர் டேட்டாவை தரமாட்டாங்க. இன்ஸ்டெட் அவங்களோட பப்ளிசிட்டிக்காக டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸை வச்சு ஓட்டிட்டு இருப்பாங்க. இன்னொரு விஷயம், இந்த நியூஸ் சேனல்ஸ் அண்ட் ஜேர்னலிஸ்ட் கம்பேர் பண்றது வந்து கம்ப்ளீட்லி அன்கம்பேரபிள் ஸ்டேட்ஸை மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சில ஸ்டேட்ஸை மட்டும் நல்ல லைட்ல காட்டுவாங்க, ஒரு சில ஸ்டேட்ஸை வந்து ரொம்ப டார்க் அண்ட் ஹாரரா தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணாம இருக்கிற எல்லா ஸ்டேட் டேட்டாவை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் கேசஸ் ஒரு பேட்டர்னா வெளியே வர முடியுது. இந்த ஷார்ப் நம்பர் ஆஃப் ரேஸ் இன் கேசஸ் அப்படிங்கிறது வாஸ் டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். யாருமே ப்ரெடிக்ட் பண்ணல. அதுவும் வெறும் 20 நாள்ல இந்த அளவுக்கு டேஞ்சரஸ் நம்பர் ஆஃப் கேசஸ் செகண்ட் வேவ்ல வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்டும் பண்ணல. இந்த விஷயத்தினால என்ன ஆகுதுன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை ப்ராப்ளம் அப்படிங்கிறது ரேஸ் ஆகுது. ஹாஸ்பிட்டல்ஸ் எப்பவுமே ஓரளவுக்கு எக்யூப்டா தான் இருப்பாங்க இத்தனை நம்பர் ஆஃப் கேசஸ், ஒரு 100 நம்பர் ஆஃப் கேசஸ் ஹேண்டில் பண்றதுக்கு. பட் திடீர்னு இந்த 20 நாள்ல 100 நம்பர் ஆஃப் கேசஸ் ஹேண்டில் பண்ண வேண்டிய இடத்துல திடீர்னு 1000 நம்பர் ஆஃப் கேசஸ் வரும்போது தான் ப்ராப்ளம் வரும். ஸோ ஹாஸ்பிட்டல் பெட்ஸா இருக்கட்டும், ஆக்சிஜன் சிலிண்டர்ஸா இருக்கட்டும், ஆக்சிஜன் சப்ளையா இருக்கட்டும், ஹியூமன் ரிசோர்ஸஸா இருக்கட்டும், அதாவது ஹாஸ்பிட்டல்ஸ்ல வேலை செய்யற டாக்டர்ஸுக்குமே இது பர்டன் தான், நர்சஸ்க்கும் பர்டன், ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே இது ஓவர் பர்டன்டா தான் இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றோம் அப்படின்னா, உங்க வீட்டுல திடீர்னு ஒரு 2 பேர் கெஸ்ட் வராங்க, இல்ல ஒரு 4 கெஸ்ட் வராங்க அப்படின்னா உங்களால அந்த 4 கெஸ்ட்டுக்கு சமைச்சு போட முடியும். ஆனா திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா 40 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா உங்க வீட்லயுமே இதே ஷார்டேஜ் வரும், இதே டிமாண்ட் அண்ட் சப்ளை ப்ராப்ளம் வரும். இந்த கிரைசிஸ் தான் ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க்லயும் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் கேர் செட்டப்லயும் வந்திருக்கு. ஸோ இங்க வந்து நம்ம வாழ்வாதாரமா இல்ல உயிரா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபார் த கிரேட்டர் குட் ஒரு கம்யூனிட்டி, ஒரு என்டையர் ஸ்டேட், ஒரு என்டையர் கண்ட்ரியோட பாப்புலேஷனை காப்பாற்றணும்னா வேற வழி இல்லை. என்னதான் லாக்டவுன் போகணும் அப்படின்றது அவசியமா இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் லாக்டவுன் போடுறாங்களா அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. லாக்டவுன் அவசியம் தான், ஆனா அதை விட முக்கியமானது நம்ம சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்றதா இருக்கட்டும், ஹேண்ட் சானிடைசேஷன் யூஸ் பண்றதா இருக்கட்டும், தேவையில்லாம வெளியே சுத்துறதை அவாய்ட் பண்றதா இருக்கட்டும். அதாவது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன், என்டர்டெயின்மெண்ட்காக வெளியே போறேன், போர் அடிக்குதுன்னு வெளியே சுத்துறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணாலுமே நல்லா இருக்கும். லாக்டவுன் போடுறாங்களோ இல்லையோ, முதல்ல நம்ம போய் வேக்சின்ஸை போடலாம். அதே நேரத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது மாஸ்கை போடலாம்.